நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும்? அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதெல்லாம் தேடுறதை விட இதை தேடினா அதெல்லாம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா, நம்புறீங்களா? ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான ஒரு டெஸ்டிமனி தான், சின்ன ஒரு டெஸ்டிமனி. ஆனால் எனக்கு அது பெரிய ஒரு மைட்டி டெஸ்டிமனி. நான் ஒரு காரியம் வாங்கணும், ஆனால் அது இந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நான் நடத்திட்டு இருந்தேன், ஹீப்ரூ ஒர்க் ஷாப். என்னால் அதை வாங்க முடியல. சரி, ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஷாப்புக்கு போகிறோம், மணி லிமிட்டடாக இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு போகிறோம், போய் வாங்குகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அது 200 rupees இருந்த அந்த காஸ்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட் என்ன ஆச்சு, நாங்கள் கவுண்டருக்கு வந்து பில் பே பண்ணிகிட்ருக்கோம். சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 90% ஆஃபரில் போட்டிருக்காங்க. நாங்கள் என்னடா இது திடீர், என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க? ஆல்மோஸ்ட் பில்லு கட்டி முடிச்சிட்டோம். என்னடா, ஆனால் ஹார்ட் சொல்லுது நீ அங்கே போ. அங்கே போனால் எது 200க்கு எடுத்தோமோ அது 40 rupees. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 50 to 90% ஆஃபர் வந்து எடுத்துக்கங்க. எந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு போகணுனோ அது ஏன் அந்த நேரத்தில் நான் போகணும்? அது ஏன் அந்த நேரத்தில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பெஸ்ட்டை வச்சிருக்காரு. அழகா நேற்று சிஸ்டர் ப்ரீச் பண்ணாங்க. சவுலுக்கு கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? லெக் பீஸை வச்சிருந்தாரு. அவன் ஞான திருஷ்டிக்காரனை தேடி போனான். அவன் தன்னோட கடமை விட்டு விலகாம அவன் தேவ மனுஷனை தேடி போனப்போ அவனுக்கு பெஸ்ட் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. நம்ம அங்க இங்க பார்க்காம தேவனை மட்டும் நோக்கி பார்க்கும்போது அவரோட வார்த்தை எப்படியாப்பட்டதான். மனுஷங்க வார்த்தை வந்து மரண வார்த்தை, ஆனா தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அது உயிருள்ள வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள போகணும். ஹல்லேலூயா.